தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வெரி வெரி குட் மார்னிங். ஸோ நம்ம எல்லாருமே ஏதாவது இன்கம் பண்ணிட்டு தான் இருக்கோம், கரெக்டுங்களா? நம்ம ஒரு ஒர்க் பண்ணுவோம், பிசினஸ் பண்ணுவோம், ஏதாவது ஒரு சோர்ஸ் இருந்து நம்ம இன்கம் எடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனா நம்ம இப்ப ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே போதுமானதா இருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் சரி, நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நம்ம ஏதாவது அடிஷ்னலா இன்கம் பண்ண முடியுமா, நம்ம பண்ணிட்டு இருக்க வேலையை பண்ணிக்கிட்டே நம்ம வருமானம் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமான்னு சொல்லிதான் நம்ம எல்லாருமே தேடிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த தேடலுக்கான ஒரு நல்ல இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் நம்ம எல்லாருமே கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த மீட்டிங் பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு 50 நிமிஷம் நடக்கும். அடுத்து ஒரு 50 நிமிஷத்துக்கு உங்களோட பர்சனல் மொபைல் கால்ஸ் மெசேஜஸ் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இது என்னங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. என்னோட ஸ்கிரீன் நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஒரு பிரசன்டேஷன் மூலியமா இது என்ன கம்பெனி, என்ன ஒர்க், இதுல எப்படிலாம் இன்கம் பண்ணலாங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா அட்டென்ட் பண்ணுங்க, சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு இப்ப இந்த மீட்டிங்கோட லிங்க் கொடுத்தவங்க யாரும் உங்களை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க, நீங்க ஜாயின் பண்ணி ஆகணும்னு சொல்லி கம்பல்லாம் பண்ண மாட்டாங்க. இது முழுக்க முழுக்க உங்களோட ஓன் டெசிஷன் தான். மீட்டிங் ஃபுல்லா அட்டென்ட் பண்ணுங்க. என்னால இதுல இன்கம் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருந்தா மட்டும் நீங்க ஜாயின் பண்ணா போதும். அதர்வைஸ் எந்த ஒரு கம்பல்ஷனுமே கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே என்னை பத்தி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட நேம் ஸ்ரீமதி யுவராஜ். நான் வந்து இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 years பேக், அதாவது ஜான்வரி 2020ல நானும் என் ஹஸ்பண்டும் நாங்க அடிஷனலா ஏதாவது இன்கம் பண்ணணும் அப்படின்னு நாங்க தேடிட்டு இருந்தப்பதான் இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியில நாங்க ஜாயின் பண்ணோம். நாங்க ஜாயின் பண்ணி ஒரு 2-3 மாசத்துலயே பாத்தீங்கன்னா லாக்டவுன் டைம் வந்துச்சு. அந்த லாக்டவுன் டைம்ல எல்லாரும் போலமே எங்களுக்கும் பினான்சியல் டைட்டான சுச்சுவேஷன்ல இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா நான் வீட்டுல இருந்து ஒரு 8000 ரூபாய் இன்கம் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அந்த 8000 ரூபாய் இன்கம் அப்படிங்கறது எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்ததுனால நாங்க இதை வீட்டுல இருந்து முழு நேரமா பண்ண ஆரம்பிச்சோம். அதனோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா கடந்த 1.5 வருஷத்துக்கு மேல மாசம் நாங்க வீட்டுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கம் பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? நான் மட்டும் இன்கம் பண்ணலைங்க, என்னோட சேர்ந்து நிறைய பேர் இன்கம் பண்றாங்க. என்ன மாதிரி நிறைய சக்சஸ்ஃபுல்லா லேடிஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆன இன்கம் ப்ரூஃப் இன்க்ளூடிங் எல்லாமே நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா அட்டென்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ உங்க எல்லாருக்குமே ஜஸ்ட் இந்த வெல்த் பிரின்சிபல்ங்கிற இமேஜ் தெரியும்னு நினைக்கிறேன். உங்க மொபைல்ல வந்து மூவி பாக்குற மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும், சரிங்களா? ஸோ இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டினோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாருமே உங்க மனசுக்குள்ளே ஆன்சர் பண்ணிக்கோங்க. இப்போது வரக்கூடிய வருமானத்தை கொண்டு உங்கள் கனவுகளை பூர்த்தி செய்ய முடியுமா? நம்ம எல்லாருமே சம்பாதிக்கிறோம். சம்பாதிக்கிறது என்ன பண்றோம்? நம்ம குடும்பத்துக்காக, குழந்தைங்களுக்காக நம்ம செலவு பண்ணுவோம், கரெக்டா? நம்ம குடும்பம், குழந்தைங்க, சம்பாதியம் இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு தனி மனுஷனுக்குமே பாத்தீங்க அப்படின்னா பர்சனலா நிறைய கனவுகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பெருசா ஒரு வீடு கட்டணும்னு நினைப்போம், இல்லையா நம்ம ஒரு கார் வாங்கணும்னு நினைப்போம், நம்ம ஃபேமிலியோட வெளிநாடுகள் ட்ரிப் போகணும்னு சொல்லி நம்ம நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் இருக்கும். இந்த கனவுகள் எல்லாமே நம்ம இப்ப சம்பாதிச்சுட்டு இருக்கிற சம்பாதித்தை வச்சு ஃபுல்ஃபில் பண்ணவும் அப்படின்னா பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. சரி, இப்பதான் இல்ல, இன்னும் 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ நம்ம பண்ணிட்டு இருக்க வேலையை பண்ணிட்டே இருந்தா மட்டும் நம்மளோட வாழ்க்கை மாறிடுமா? நம்ம வாழ்க்கை மாறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புமே ரொம்ப ரொம்ப குறைவுதான். நீங்க யாராவது யோசிச்சிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இவ்வளவு தூரம் ஒர்க் பண்றோம், டெய்லி மாங்குன்னு வேலை செய்யறோம், ஆனா நம்ம செய்யறதுக்கான இன்கம் நம்ம கையில சேவ் ஆகுதா? சரி, நம்மள விடுங்க. இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட இன்னும் வேலைக்கு போய் கஷ்டப்படுறாங்க. ஏன் அவங்கள வாழ்நாள் ஃபுல்லா உழைச்சும் இன்னும் இன்கம்காக ஓடிட்டு இருக்காங்க? அதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும் நம்ம யாராவது என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அது எல்லாத்துக்குமே என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆக்டிவ் இன்கம்ல இருக்கும். அதனாலதான் நம்மளோட இன்கம் நம்ம கையில சேவ் ஆக மாட்டேங்குது. ஆக்டிவ் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்ஸ் யுவர் ஒர்க் ஸ்டாப் யுவர் இன்கம் வில் ஸ்டாப். நம்ம பண்ணிட்டு இருக்க வேலையை நிறுத்திட்டோம்னா நம்மளோட இன்கம் ஸ்டாப் ஆயிடும். நம்ம இந்த லாக்டவுன் டைம்ல நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்போம், அந்த பர்டிகுலர் மாசத்துக்கு நம்ம வேலைக்கு போக முடியல அப்படின்னா அந்த மந்த்துக்கு எந்த அளவுக்கு நம்ம பினான்சியலா சஃபர் ஆயிருப்போங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், கரெக்டா? ஸோ அது எல்லாத்துக்குமே என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆக்டிவ் இன்கம்ல இருக்கிறதுனாலதான். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஆக்டிவ் இன்கம்ல இருக்கிறதுனால ஒரு காம்ப்ரமைஸ் லைஃப்ல தான் இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு ஹோட்டல் போறோம், ஒரு ஷாப்பிங் போறோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச ஃபுட்டோ நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸோ நம்மளால உடனே வாங்கிட முடியுமா, சாப்பிட முடியுமா? நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் அதோட ரேட் பார்ப்போம். அந்த ரேட் நமக்கு கட்டுப்படியான மட்டும்தான் அதை வாங்கலாமா வேணாமான்னு யோசிப்போம், கரெக்டுங்களா? இன்கேஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த தடவை வாங்கிக்கலாம்னு சொல்லி நம்மள நாமே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வெளியே வந்துரும். நம்ம எல்லாருமே ஒரு காம்ப்ரமைஸ்ட் லைஃப்ல இருக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆக்டிவ் இன்கம் இருக்கிறதுனாலதான். இப்ப பாத்தீங்க அப்படின்னா அப்ப யாரெல்லாம் அவங்களோட லைஃப் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டகரி இருப்பாங்க, கரெக்டா? அவங்களா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்றவங்க. இப்ப பிசினஸ் பண்றவங்களுக்குன்னு பார்க்கும்போது ஒரே மாதிரியான இன்கம் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு மாசம் கம்மியா இருந்தாலும் சரி, அடுத்தடுத்த மாசங்களுக்கு 2 மடங்கு 3 மடங்கு சேர்த்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கு. ஆனா அதுக்காக நம்ம எல்லாராலுமே பிசினஸ் பண்ணிட முடியுமா? ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா சும்மா ஸ்டார்ட் பண்ண முடியுமா? அதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், ரிஸ்க் இருக்கு, காம்படிஷன்ஸ் இருக்கு, சப்போர்ட் வேணும். இதெல்லாம் தாண்டி இந்த பிசினஸ்ல நம்ம பொறுமை நின்னா மட்டும்தான் நம்மளால இன்கமே பண்ண முடியும், கரெக்டா? இவ்வளவு ரிஸ்க் இருக்குனாலதான் 199 பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், படிச்சு முடிச்சு வேலைக்கு தான் போகணும், அதான் நமக்கு வந்து கம்ஃபர்ட்டா இருக்கும், அதான் நமக்கு வந்து செக்யூர்டா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க,
நம்ம பிசினஸ் பண்ணாதான் நம்மளோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும்னு சொல்லி. ஆனா பிசினஸ் பண்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டோ சப்போர்ட்டோ நம்ம கிட்ட கிடையாது. அப்ப நம்ம என்னதான் பண்ணலாம்? நம்மளோட வாழ்க்கை எப்படிதான் மாறும்? நமக்கு நிறைய கனவுகள் இருக்கு, கடமைகள் இருக்கு, இதெல்லாம் நம்ம எப்பதான் நிறைவேற்ற போறோம் அப்படிங்கிற கேள்விகள் மட்டும் நம்ம மனசுக்குள்ள நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. கரெக்டா? இது எல்லா கேள்விகளுக்குமே ஒரு சூப்பரான ஒரு வருமான வாய்ப்பை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது பார்ட் டைம் ஜாப் கிடையாதுங்க, பார்ட் டைம் பிசினஸ். நீங்க ₹1 கூட முதலீடு போடாத, ஒரு ரிஸ்க் ஒரு லாஸுமே இல்லாத, நம்மளோட ஃப்ரீ டைம்ல நம்ம பண்ணிட்டு இருக்க வேலையை பண்ணிட்டே நம்மளோட ஃப்ரீ டைம்ல நம்ம டெய்லியுமே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இதுல 100% எல்லாராலுமே இன்கம் பண்ண முடியும். நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், பிசினஸ் பண்றவங்க, ரிட்டையர்ட் பர்சன், ஒர்க்கிங் பர்சன், யாரா வேணா இருக்கலாங்க. நம்மளோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா இதுல எல்லாராலுமே இன்கம் பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம டெய்லியுமே காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் சில ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? FMCG அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். என்னப்பா அது பிசினஸ் சொல்லிட்டு ப்ராடக்ட்டை பத்தி சொல்றீங்களே, நம்ம எங்க போய் பொருளை விற்கணுமான்னு கேக்குறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் தெளிவா கேட்டுக்கோங்க. இது வீட்டுல போய் ப்ராடக்ட்ஸ் விற்கிற வேலையோ சேல்ஸோ டார்கெட்டோ மார்க்கெட்டிங் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை ஜஸ்ட் நம்ம ஊர்ல இன்னொரு கடை இருக்கு, அந்த கடையில கடை மாதிரி வாங்குறது மூலியமாவே இதுல பெரிய அளவுல இன்கம் பண்ண முடியும். அதே மாதிரி இதுல வீட்டுல உட்காந்துட்டு எப்படிலாம் பிசினஸா எடுத்து பண்ணா எப்படிலாம் இன்கம் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஷேர் பண்றேன். ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, இதெல்லாம் எப்படி வாங்குறோம்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு மளிகை கடையிலோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயோ வாங்குறோம், கரெக்டா? நம்ம டைரக்டா மேனுஃபேக்சர் இருந்து வாங்குறோமானா கண்டிப்பா இல்ல. ஏன்னா ஒரு மேனுஃபேக்சரிங்கும் கன்சியூமர்ஸ் ஆன நமக்கும் நடுவுல நிறைய பேரோட கைகள் மாதிரிதான் நம்ம கைக்கு வரும். இதெல்லாம் போக நம்ம ஒரு பொருளை எப்படி வாங்குவோம்? நமக்கு பிடிச்ச ஒரு செலிபிரிட்டி விளம்பரத்தில் நடிச்சிருப்பாங்க, அவங்க சொல்றதுனால அந்த பொருளை வாங்கலாமே நம்ம வாங்குவோம். நம்ம ஒரு ₹10 போட்டு ஒரு பொருள் நம்ம கடையில வாங்குறோம்னு வைங்களேன், அதோட உண்மையான உற்பத்தி விலை அப்படின்னு பார்க்கும்போது வெறும் ₹3 4 தாங்க இருக்கும். நடுவுல இருக்க ₹6 7 பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான இடைத்தரகர்களுக்கும் விளம்பர நிறுவனங்களுக்கும் தான் போகுது. இதனால நமக்கு என்ன பெனிஃபிட், அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்க்கும்போது ப்ராடக்ட்ஸ் வாங்குற கன்சியூமர்ஸ் ஆன நாம தலைமுறை ப்ராடக்ட்ஸை மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கோம். நம்ம பெருமையா சொல்லுவோம், எனக்கு இந்த கடையை தவிர்த்து வேற எந்த கடையில வாங்கினாலுமே செட் ஆகாதுன்னு சொல்லி. ஆனா நீங்க ரெகுலரா வாங்குற கடையில போய் நீங்க ஒரு ₹10 பிஸ்கட் பாட்டு உங்களால ஃப்ரீயா வாங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இதுவே நடுவில் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாம் ஆல்ரெடி கோடீஸ்வரங்க தான், பணக்காரங்க தான். ஆனா மக்களாகி நாம இந்த ப்ராடக்ட்ஸ் தான் கடையில காசு கொடுத்து வாங்குறதுனால மக்கள் எல்லார்கிட்ட இருந்துமே சில்லறை இன்கம் அவங்களுக்கு போறதுனால அவங்க மேலும் மேலும் பணக்காரங்களாவும் கோடீஸ்வரங்களாவும் மாறிக்கிட்டே போறாங்க. ஒரு ₹10 பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய லாஸ் ஆகுற மாதிரி தெரியாதுங்க, ₹6 தான் போற மாதிரி இருக்கும். இதுவே ₹100 பார்க்கும்போது 60, ₹1000 பார்க்கும்போது 600, ₹10,000 பார்க்கும்போது ₹6000. எவ்வளவு பெரிய ஃபேமிலி இருந்தாங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலில இருந்து கண்டிப்பா மாசம் மாசம் ₹10,000 அவங்க வீட்டுக்கு ப்ராடக்ட் வாங்குவாங்களா மாட்டாங்களா? அந்த மாதிரி வாங்கும்போது அவங்க ஒரு ஃபேமிலில இருந்து மட்டும் எவ்வளவு இன்கம் அவங்களுக்கே தெரியாம போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே ஓவர் கம் பண்றதுக்காகத்தான் அமெரிக்காக்கார வந்து பாத்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடியே டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் அகைன் சொல்றேன், இது கண்டிப்பா சேல்ஸோ டார்கெட்டோ மார்க்கெட்டிங்கோ எதுவுமே கிடையாதுங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நம்ம டைரக்டா மேனுஃபேக்சர் இருந்து வாங்குறது மூலியமா நடுவுல போற இடைத்தரகர்கள் விளம்பரங்களுக்கு போற இன்கம் கட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வாங்குற கன்சியூமர்ஸ் நமக்கே பிரிச்சு தருவாங்க. இதன் மூலியமா தான் நம்மளோட வருமானம் அப்படிங்கிறது வரப்போகுது. சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, இந்த கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற கான்செப்ட் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல நல்ல ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம இந்த லாக்டவுன் டைம்ல நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிசினஸ் தொலைச்சிட்டாங்க. ஒரு 90 லட்சம் பேருக்கு மேல இந்தியால மட்டுமே வேலை இழந்துட்டாங்க. ஆனா யாரெல்லாம் இதுல ஆல்ரெடி இன்கம் பண்ணிட்டு இருந்தாங்களோ, யாரெல்லாம் இதுல புதுசா ஜாயின் பண்ணி இன்கம் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அவங்க யாருக்குமே இந்த லாக்டவுன் டைம்ல கூட இன்கம் ஸ்டாப் ஆகலைங்க. மாசம் மாசம் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கரெக்டா கிரெடிட் ஆனதுனால நிறைய பேருக்கு இதை பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகி ஜாயின் ஆரம்பிச்சிருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நினைச்சிருப்போம், நமக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் இந்தியாவே வந்து ஐடி கம்பெனி தான், அப்ப அது ரிலேட்டடா ஒர்க் பண்ணலாம், அது ரிலேட்டடா வந்து படிக்கலாம் நம்ம டிசைட் பண்ணிருப்போம். கரெக்டா? அதே மாதிரி இன்னும் 2-3 வருஷங்கள்ல ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா 2025 அப்படிங்கும் போது டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி தான் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அசுர வேகத்துல வளரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நினைக்கலாம், நாளை எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்றேன், நாளை இதெல்லாம் பண்ணலாமா, எனக்கு எல்லாம் செட் ஆகுமான்னு. ஃப்ரெண்ட்ஸ் இதுல பாத்தீங்கன்னா நம்மளால ஷார்ட் டைம்லயே 100% ஜென்யூனான முறையில மிகப்பெரிய ஒரு இன்கம் எடுக்க முடியுங்க. சரிங்களா? இதுல மாசம் மாசம் ₹1 கோடி சம்பாதிக்கிறவங்க கூட இருக்காங்க. அவங்களுடைய ப்ரூஃப்ல கூட அதை ஷேர் பண்றேன். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நம்மளோட சென்ட்ரல் மினிஸ்டர் கூட சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா 2025 டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது டாப் 10ல நம்ம 1வது இண்டஸ்ட்ரி வரப்போகுது. அந்த அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி இந்தியாவுக்கு கொடுக்க போகுதுங்கிற சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் நம்ம டைரக்ட் செல்லிங்ல வாங்குறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ங்கிறது பார்க்கும்போது முதல்ல வந்து தரமான ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம கொடுக்குற காசுக்கு தகுந்த மாதிரியான பொருளோட மதிப்பு இருக்கும். இதுல கலப்படம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருளுக்குமே நம்ம பேர்லயே பில் போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம இதுல டிவிலயோ பேப்பர்லயோ ஆன்லைன்லயோ எதுலயுமே அட்வர்டைஸ்மெண்ட்டே பார்க்க முடியாது. அதே மாதிரி நம்ம இந்த பாயிண்ட் நிறைய பேருக்கு தெரியுது இல்ல,
கொஞ்சம் கவனமா கவனிங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து டைரக்ட் செல்லிங்ல வாங்குறதுனால நமக்கு அப்புறம் நம்ம 3 தலைமுறைகளுக்கு வரக்கூடிய ஒரு வருமான வாய்ப்பு இருக்குதுங்க. ராயல்டி இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஹஸ்பண்ட்க்கு அப்புறம் ஒய்ஃபுக்கு அவங்களுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்குன்னு சொல்லி தலைமுறைக்கே வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பு இதுல இருக்கு. நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், டைரக்ட் செல்லிங்க எனக்கு இந்த கம்பெனி தெரியுமே அந்த கம்பெனி தெரியுமே, நான் பாக்குறது டைரக்ட் செல்லிங் கம்பெனி, அப்ப நான் பார்த்து போர் அடிச்சு இதுக்குதான் நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஏங்க ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக அதுல யாருமே ஏறாம இருப்பாங்களா? இல்ல ஒரு பிளைட் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக அதுல யாருமே போகாம விட்டுருவாங்களா? இந்தியால தமிழ்நாட்டுல எத்தனை டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் வந்து பேருக்கு எடுத்துட்டு போனாலுமே எல்லாத்துலயுமே நல்ல கம்பெனி தரமான கம்பெனின்னு ஒண்ணு இருக்குமா இருக்காதா? 100% சேஃபான கம்பெனி செக்யூரான கம்பெனின்னு ஒண்ணு இருக்குமா இருக்காதா? அந்த வகையில நான் சூஸ் பண்ணிருக்க டைரக்ட் செல்லிங் கம்பெனி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்டீஜ். நான் ஏன் வெஸ்டீஜ் கம்பெனி சூஸ் பண்ணேன்னு சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் சரிங்களா, அவர் பாத்தீங்கன்னா ஒரு எம்என்சி கம்பெனில ஒரு 40,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. அவர் இந்த வெஸ்டீஜ் பிசினஸ்ல ஜாயின் பண்ணி ஒரு 2.5 வருஷம் முழுசா கம்ப்ளீட் பண்ணிக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அவரோட லைஃப் பாத்தீங்கன்னா டோட்டலா சேஞ்ச் இருக்குங்க. மாசமான அவரோட இன்கம் 10 லட்ச ரூபாய் கிட்ட இன்கம் பண்ற அளவுக்கு லைஃப் மாறி இருக்கு. சோ நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் உண்மையா நடக்குமா, இந்த அளவுக்கு நம்மளால சம்பாதிக்க முடியுமா, நம்மளாம் 5,000 10,000 எவ்வளவு கஷ்டப்படுற லட்சக்கணக்கான சம்பாதிக்க முடியுமா நீங்க நினைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இவரோட பேங்க் அக்கௌண்ட்ல கிடைக்கான இன்கம் ஸ்டேட்மெண்ட் கூட அட்டாச் பண்ணிருக்கு பாருங்களேன். அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒரு வேலைக்கு போறவங்க எடுத்துக்கோங்க, 5 வருஷம் வேலைக்கு போவாங்க, 10 வருஷம் வேலைக்கு போவாங்க, 20 வருஷம் கூட வேலைக்கு போறவங்க இருக்காங்க. ஆனா அதனால அவங்களோட வாழ்க்கை மாறுது அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க. நீங்க யார வேணா கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களோட லைஃப் அப்படிங்கிறது ஒரு ஹரிபரியான ஒரு மெஷின் லைஃப்ல ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், கரெக்டுங்களா? ஆனா நம்ம பண்ணிட்டு இருக்க வேலை பண்ணிட்டு நம்ம கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல 2 மணி நேரம் 3 மணி நேரம் டெய்லி ஸ்பெண்ட் பண்றது மூலியமா வெஸ்டேஜ் பிசினஸ்க்காக ஸ்பெண்ட் பண்றது மூலியமா நம்மளோட கனவுகளை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு இன்கம் நம்மளால ஷார்ட் டைம்ல எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. சோ இன்னி இவரை போல நிறைய பேர் இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனி பத்தி பார்ப்போம். வெஸ்டேஜ் அப்படிங்கிற கம்பெனி பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இந்தியாவில நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனி. கம்பெனி வந்து 2004 ஆரம்பிச்சு ஒரு 18 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சோ கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா முழுக்க வந்து இந்தியன் கம்பெனி தான். அது மட்டும் இல்லாம இதோட பிரான்சஸ் 7க்கும் மேற்பட்ட வெளிநாடுகளை கூட இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலான கம்பெனி. இப்ப உலக அளவுல டாப் 100 டைரக்ட் செல்லிங் கம்பெனி ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அதுல இந்தியன் கம்பெனி எத்தனை பிளேஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு கம்பெனி தாங்க இருக்கு, அது வெஸ்டேஜ் மட்டும் தான் இருக்கு. டாப் 100ல இந்தியன் கம்பெனி ஒண்ணுதான். அதுவும் எந்த பொசிஷன்ல இருக்குன்னு பாருங்க, 38வது பொசிஷன் இருக்கு சரிங்களா. இப்ப நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் நம்ம வெஸ்டேஜ்ல வாங்குறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வெளியில ஒரு பொருள் வாங்கினா எப்படி வாங்குவோம், எம்ஆர்பில தான் வாங்குவோம், கரெக்டுங்களா? ஆனா நம்ம வெஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம வாங்குற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம வந்து நீங்க வாங்கும் போதே எம்ஆர்பில இருந்து 10 to 20% டிஸ்கவுண்ட் பண்ணி தான் வாங்க போறோம் சரிங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாசம் வாங்குறதுக்கான ஒரு இன்கம் பார்ட் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது பேங்க் அக்கௌண்ட்லயே பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படிங்கிற நேம்ல கிரெடிட் ஆயிடும். ரீபர்ச்சேஸ் ஆஃபர் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நம்ம ஒரு பொருள் வாங்கி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம திருப்பி வாங்குவோம், கரெக்டுங்களா? அந்த மாதிரி நீங்க ஒரு மாசத்துல ஒரு தடவை வாங்கினாலும் சரி இல்ல 10 தடவை வாங்கினாலும் சரிங்க, எத்தனை தடவை நீங்க திருப்பி வாங்குறீங்களோ நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல இருந்து 10% ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ஆஃபர் அப்படின்னு பார்க்கும்போது 4 மாசம் நம்ம கண்டினியூஸா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு 5வது மாசம் 2,500 ரூபாய்க்கான ப்ராடக்ட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இதெல்லாம் போக நமக்கு ஒரு 10 வகையான இன்கம் இருக்கு. அதுல ஒரு 8 வகையான இன்கம் நமக்கு அப்புறம் நம்ம தலைமுறைக்கே வரக்கூடிய ராயல்டி இன்கம் சரிங்களா. இப்ப மாசம் 10ஆம் தேதி நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல அமௌண்ட் கரெக்டா கிரெடிட் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் 10ஆம் தேதி பேங்க் ஹாலிடே அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு 12க்குள்ள நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும் சரிங்களா. ஸோ கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிவி பாயிண்ட்ஸ் அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா கம்பெனில வந்து இப்ப வந்துட்டு இவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றாங்கன்னா அப்ப அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், கரெக்டா? அது என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனியோட பிளான் தாங்க. என்ன பிளான் அப்படின்னு பார்க்கும்போது அக்குமுலேட்டிவ் பாயிண்ட்ஸ் அண்ட் டைனமிக் கம்ப்ரஷன், இந்த சூப்பரான பிளானால தான் கம்பெனி நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காங்க. இப்ப அக்குமுலேட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க வேற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி எடுத்தீங்கன்னா தெரியும், மாசம் 0ல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க, கரெக்டா? ஆனா நம்ம வெஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது மட்டும்தாங்க 0ல இருந்து ஆரம்பிப்போம். நம்ம ஆரம்பிச்ச அடுத்தடுத்த மாசங்களுக்கு அக்குமுலேட்டிவ் நமக்கு பாயிண்ட்ஸ் ஆடாக நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த அக்குமுலேட்டிவ் பாயிண்ட்ஸ் ஆடாக நமக்கு வந்து நமக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த லெவல் நம்மளே நினைச்சா கூட கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது, மேலே ஏறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. அதனால நிறைய பேரால இன்கம் பண்ண முடியுது. இவர் தான் பாத்தீங்கன்னா கம்பெனியோட ஃபவுண்டர் கௌதம் பாலி. கம்பெனி A to Z லீகலா ரன் பண்றதுக்கான எல்லா சர்டிபிகேட்ஸுமே வச்சிருக்காங்க. ISO சர்டிபிகேட், ஹலால் சர்டிபிகேட், அதே மாதிரி கிரேட் பிளேஸ் டு ஒர்க், நியூட்ரிஷனல் சர்டிபிகேட், நேஷனல் பெஸ்ட் எம்ப்ளாயர், HR எக்ஸலன்சி, ISO சர்டிபிகேட், நிறைய சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. இந்தியாவுக்குள்ளேயே ஓனா 2 மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க. இந்த யூனிட்ல இருந்தா நமக்கு ஒரு 350க்கு மேற்பட்ட ப்ராடக்ட்டை ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. டெய்லி யூஸ் பண்ற பேஸ்ட், பிரஷ், சோப்பு, ஷாம்பு, டீ தூள், காபி தூள், குக்கிங் ஆயில், ஹேர் ஆயில், டிஷ் வாஷ், ஃப்ளோர் கிளீனிங், டாய்லெட் கிளீனிங், சென்ட், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், நிறைய ப்ராடக்ட்ஸ். இந்த இடத்துல நீங்க யோசிக்கலாம், நீங்க சொல்றீங்கன்னா எந்த நம்பிக்கையில திடீர்னு கடை மாதிரி வாங்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் ஜாயின் பண்ண போது கூட எனக்கு இதே டவுட் தாங்க இருந்துச்சு. ஆனா எந்த ஒரு ப்ராடக்ட் மாத்தி யூஸ் பண்ணணும் நம்ம வீட்டுல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதோ அந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு சூஸ் பண்ணி வாங்கி பாருங்க.
அதுக்கப்புறம் உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா கூட நீங்க வேற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்ப அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம டெய்லி எவ்வளவு ஃபேமிலிஸ் பாக்குறோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மசாலா ஐட்டம் கூட வந்து கடையில வாங்காம காசு போட்டு வீட்டுல செய்யறவங்க இருக்காங்க கரெக்டா. ஆனா இதுவே உங்களுக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஃபேமிலியாவது இந்த மாதிரியான எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸை நானே வீட்டுல தயாரிச்சு யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றவங்க இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. மேக்சிமம் மெம்பர்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு கடையில வாங்கிட்டு தானே இருக்காங்க. அதுவே நம்ம கடை மாத்தி வாங்குறது மூலியமா நமக்கு ஒரு வருமான வாய்ப்பும் இதுல கிடைக்குது. நம்ம எதுக்காக வெஸ்டேஜோட ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான 2 காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டி. நமக்கு தரம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா வகையான சர்டிபிகேட்டுமே இருக்குது. நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன் உங்ககிட்ட. நீங்க ஒரு மளிகை கடைக்கு போறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்க, வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு அது பிடிக்கல, நீங்க அந்த பொருள் பிடிக்கலன்னு சொல்லி கடைக்காரட்டு திருப்பி கொடுத்தீங்கன்னா அந்த கடைக்காரர் அந்த பொருளை வாங்கிட்டு காசு கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு கரெக்டா. இதுவே நம்ம அமேசான், பிளிப்கார்ட்னு சொல்லி நிறைய ஆன்லைன் ஆர்டர்ஸ் போடுறோம் இல்லைங்களா, அதுலயுமே நமக்கு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் ரிட்டர்ன் பாலிசியே கிடையாது. ஆனா எந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனியும் சொல்லாத ஒரு ஓப்பன் சேலஞ்ச் இந்த வெஸ்டேஜ் கம்பெனில கொடுத்துருக்காங்க. என்னன்னா, நீங்க வாங்குற பொருள் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வாங்கின 30 நாட்களுக்குள்ள அந்த ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்றீங்க அப்படின்னா அந்த பொருளோட அமௌண்ட் எவ்வளவோ அதை உங்களுக்கே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஏன் இந்த அளவுக்கு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறாங்க? அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தரமான குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பிரைஸ் வைஸ் பார்க்கும்போது சரி, நம்ம தினந்தர எல்லா ப்ராடக்ட்ஸுமே வாங்கும் போது எம்ஆர்பில இருந்து கம்மி பண்ணி தான் வாங்க போறோம். நீங்க எப்படி உங்க வீட்டு பக்கத்துல இருக்க மளிகை கடை டிபார்ட்மெண்ட் சொல்லி வாங்கிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி அவ்வளவு ஒரு இந்தியா ஃபுல்லாவே வெஸ்டேஜோட ஸ்டோர்ஸ் இருக்கு. அப்படி இல்லைனாலுமே நம்ம மொபைல்லயே ஆன்லைன் ஆர்டர் பண்றது மூலியமா நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. கம்பெனி பாத்தீங்கன்னா PVVV பாயிண்ட்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா கம்பெனியோட எல்லா பாயிண்ட்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸுமே சைட்ல ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு பொருளும் நம்ம செலக்ட் பண்ண அந்த பொருளோட பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வெஸ்டேஜ் அக்கௌண்ட்ல ஆட் ஆகும். நமக்கு மாசம் எவ்வளவு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி அதுல இன்கம் தருவாங்க. இது போக பாத்தீங்கன்னா இதுல கன்சல்டன்சி ஆஃபர் இருக்கு, ரீபர்ச்சேஸ் ஆஃபர் இருக்கு. இதெல்லாம் போக நமக்கு ஒரு 10 வகையான இன்கம் இருக்கு. அதுல ஒரு 8 வகையான இன்கம் நமக்கு அப்புறம் நம்ம தலைமுறைக்கே வரக்கூடிய ராயல்டி இன்கம் சரிங்களா. இந்த முக்கியமான 2 காரணங்களுக்காக நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் தாராளமா சூஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. அதே மாதிரி இப்ப நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே நீங்க கிரேட் 1 ப்ராடக்ட்ஸ் நினைக்கிறீங்களா? நம்ம ஒரு விளம்பரத்தை பார்த்து வாங்குறோம்னா அந்த விளம்பரத்துல வரவங்களே அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, அது நமக்கே தெரியும் கரெக்டா. ஆனா அந்த வெஸ்டேஜோட ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே கிரேட் 1 ப்ராடக்ட்ஸ். அது மட்டும் இல்ல, எல்லா தரப்பு மக்களுமே வாங்கக்கூடிய விலையில இருக்கிறதுனால இதுல நிறைய பேரால ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியும், இன்கமும் பண்ண முடியும் சரிங்களா. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இமேஜஸ் மட்டும் ஷேர் பண்ற பாருங்க. ஹெல்த் ஃபுட் அப்படிங்கிற கேட்டகரியில குக்கிங் ஆயில், ஆலிவ் ஆயில், பிரேக்ஃபாஸ்ட், டீ தூள், காஃபி தூள், ப்ரோட்டீன் பவுடர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. ஹை வேஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியில பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது, டாய்லெட் கிளீன் பண்றது, ஃப்ளோர் கிளீன் பண்றது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. பாத்தீங்கன்னா ஓரல் கேர் கேட்டகரியில பேஸ்ட், பிரஷ், மவுத் வாஷ் இருக்கு. ஹெல்த் கேர் கேட்டகரியில கை கால் வலி, சுகர், பிரஷர், தைராய்டு, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், வெயிட் லாஸ், வெயிட்டிங்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. பர்சனல் கேர் கேட்டகரியில நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு, ஷாம்பு, சென்ட், ஹேண்ட் வாஷ், ஹேர் ஆயில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. நேச்சுரல் கேர் கேட்டகரியில 2 பேருக்குமான போத் மென் அண்ட் விமன் 2 பேருக்குமான கூந்தல் மற்றும் சர்ம பராமரிப்புக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அடுத்து உமன்ஸ்க்கான சானிட்டரி நாப்கின்ஸ் இருக்கு. மென்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்கன்னா ட்ரூமேன் அப்படிங்கிற கேட்டகரியில சென்ட், சேவிங் ஜெல், சோப் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மிஸ்ட் ஆஃப் மிலன் கேட்டகரியில காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கின் ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக ஸ்கின் அண்ட் ஃபார்முலா அப்படிங்கிற கேட்டகரியில கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அக்ரி, நம்ம இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம் சொல்றோம். ஸோ அக்ரி ரிலேட்டடா நல்ல ஒரு மகசூல் எடுக்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த 12 கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வரும் சரிங்களா. இனிமே நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வாங்குவீங்க இல்லையா, அதுல ஒரு 1000 ரூபாய்க்கான ப்ராடக்ட்ஸ், அதாவது 1000 ருபீஸ்க்கான ப்ராடக்ட்ஸ், ஒரு 30 பாயிண்ட்ஸ்க்கான வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்குறது மூலியமா நம்ம இந்த பிசினஸ்ல என்டர் ஆகிறோம். சரி, இப்ப நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம், நம்ம இதுல எப்படி பிசினஸ் பண்றது, நம்ம இதுல எப்படி வந்து இன்கம் தருவாங்க அப்படிங்கிறது எல்லாமே இனிமே நான் ஷேர் பண்ண போறேன். இனி வரக்கூடிய ஸ்லைட் எல்லாமே கொஞ்சம் கவனமா கவனிங்க சரிங்களா. இப்ப இன்கம் பிளான் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 10 வகையான இன்கம் சொல்லியிருந்தேன். அதுல முதல் இன்கம் ரிட்டெயில் ப்ராஃபிட். நம்ம வாங்கும் போது எல்லா ப்ராடக்ட்ஸுமே எம்ஆர்பில இருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் வாங்க போறோம், அதுவே நமக்கு ஒரு லாபம் தான் கரெக்டா. அதே மாதிரி நம்ம வாங்குறதுக்கான ஒரு பார்ட் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது பர்ஃபார்மன்ஸ் போனஸ் நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். இதுக்கப்புறம் வரக்கூடியதுமே பாத்தீங்கன்னா ராயல்டி இன்கம், அதாவது பிரான்ச் டைரக்டர் போனஸ், டீம் பில்டிங் போனஸ், பிசினஸ் பில்டிங் போனஸ், லீடர்ஷிப் ஆப்பரேட்டிங் போனஸ், டிராவல் ஃபண்ட், கார் ஃபண்ட், ஹவுஸ் ஃபண்ட், எல்ஐ கிளப் போனஸ், இது எல்லாமே நமக்கு ராயல்டி இன்கம். இதை எப்படி கம்பெனி தராங்கன்னு சொல்றேன் பாருங்களேன். மாசம் கம்பெனியோட மொத்த டர்ன் ஓவர் இருக்கு இல்லைங்களா, அந்த மொத்த வருமானத்துல இருந்து ஒரு 60% ஆஃப் அமௌண்ட் எடுத்து வச்சிருவாங்க. எடுத்து வச்சு அந்த மாசத்துல யாரெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி ஷேர் பண்ணி தரும்போது நம்ம ஒவ்வொரு லெவலா நம்ம ரீச் ஆக நமக்கு ஒவ்வொரு ஃபண்டா ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும் சரிங்களா. இப்ப அக்குமுலேட்டிவ் பாயிண்ட்ஸ்ல தான் கம்பெனி நம்பர் 1 பொசிஷன் இருக்காங்கன்னு சொன்னேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன் பாருங்களேன். இப்ப நம்ம டே 1 ஜாயின் பண்ணும்போது நம்மளோட ரெசிக்னேஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா 5% இருந்து ஆரம்பிப்போம்.
நம்ம ஆரம்பிச்சு அடுத்தடுத்த மாசங்களுக்கு அக்கௌண்ட்லயே பாயிண்ட்ஸ் ஆட் ஆக அதாவது நம்ம ஒரு 600 பாயிண்ட்ஸ் கிராஸ் பண்ணும்போது 8% இருப்போம், 2400 பாயிண்ட்ஸ் கிராஸ் பண்ணும்போது 10% இருப்போம். ஒன்ஸ் வந்து நம்ம 5500 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத கிராஸ் பண்ணும்போது கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ராயல்டி இன்கமான பிரான்ச் டைரக்டர் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். நம்ம பிரான்ச் லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு என்ன இன்கம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3000 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் ஒரு 10,000 வரைக்கும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்ப ரிலேட்டிவ் பிசினஸ் எடுத்து படங்கன்னு சொல்றேன், கொஞ்சம் கவனமா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம வந்து ஒரு வெளியில ஒரு பொருள் எடுக்கணும்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸே எடுக்கிறோம். அந்த ட்ரெஸ் நம்ம வீட்டுக்கு வந்து போட்டு பாக்குறோம், நமக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, பிடிச்சிருக்கு, ரேட் கம்மியா கொடுக்குறாங்க, குவாலிட்டியா இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா நமக்கு தெரிஞ்ச நம்மளோட சர்க்கிள்ல ஒருத்தருக்கு நம்ம இதை பத்தி ஷேர் பண்ணவும் மாட்டோமா? அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் நம்ம கடையை மாதிரி வச்சுட்டு வாங்குறோம், நாம யூஸ் பண்ணி பார்த்துட்டு நமக்கு பிடிச்சிருக்குங்கிற பட்சத்துல நம்மளோட கான்டாக்ட்ல இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ்க்கு நீங்க எதுவும் போய் டைரக்டா எக்ஸ்பிளைன் பண்ணதை விடுங்க. ஜஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மீட்டிங் நாங்க இதே மாதிரி ரெகுலரா வந்து டெய்லியுமே மீட்டிங்ஸ் எடுத்துட்டு இருக்கோம், இந்த மீட்டிங்கோட லிங்கை மட்டும் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா போதும், அவங்களும் இது என்ன பிசினஸ் புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுட்டு அவங்களும் உங்க கூட சேர்ந்து இன்கம் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்ப நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, நம்ம ஜாயின் பண்ணி நம்ம வீட்டுக்கு ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம், அந்த ப்ராடக்ட்ஸோட பாயிண்ட்ஸ்ங்கிறது நம்ம மெசேஜ் அக்கௌண்ட்ல ஆட் ஆகும். பிளஸ் நமக்கு கீழே ஒருத்தர் வராங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு தான் ப்ராடக்ட்ஸ் வாங்க போறாங்க, அதனோட பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கும் ஆட் ஆகும், பிளஸ் அவங்களுக்கு மேல இருக்க நமக்கும் ஆட் ஆகும். சரியா? இது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு கீழே ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னாலே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வராங்க, அந்த ஒருத்தர் மூலியமா 5 பேர் இருக்காங்க, அந்த 5 பேர் மூலியமா 50 பேர், அந்த 50 பேர் மூலியமா 500 பேர், இந்த மாதிரி எவ்வளவு பேர் வந்தாலும் சரிங்க, அவங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கான பாயிண்ட்ஸ்ங்கிறது அவங்களுக்கு மேல 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 எல்லாருக்குமே ஆட் ஆகும். சரிங்களா? இதனால பாத்தீங்கன்னா நம்மளால ஒரு 2 to 3 monthsலயே அந்த 5500 பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத ரீச் பண்ண முடியும், ரீச் பண்ணி பிரான்ஸ் இன்கம் எடுக்க முடியும். சரிங்களா? இப்ப நான் இன்னொரு டேபிள் போடுற பாருங்க, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். இப்ப நம்ம ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் மந்த் நாம மீட்டிங்ல சேர்ந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் இருக்கிறோம், அக்குமுலேட்ல 200 பாயிண்ட்ஸ் இருக்கு, நம்ம 5% இருக்கும். ரெண்டாவது மாசம் வந்து 500 பாயிண்ட்ஸ் இருக்கிறோம், 700 பாயிண்ட்ஸ் அக்குமுலேட்ல நம்ம வந்து 8% இருப்போம். மூணாவது மாசம் 2000 பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கிறோம், 2700 அக்குமுலேட்ல இருக்கு, நம்ம வந்து 10% இருக்கும். நாலாவது மாசம் 5000 பாயிண்ட்ஸ் இருக்கிறோம், 7700 அக்குமுலேட்டர்ல இருக்கு, நம்ம வந்து 11% இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம 11% அப்படிங்கும்போது நம்மளோட டெசிக்னேஷன் பிரான்ச் டைரக்டர் அப்படிங்கிற டெசிக்னேஷன். சரிங்களா? இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணோடனே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப ஸ்பீடா ஃபாஸ்டா பண்றேன்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? அவங்கள ரெகக்னைஸ் பண்றதுக்காக, அதாவது ஜாயின் பண்ண மந்த்லயோ அதுக்கு அடுத்த மந்த்ல அந்த சிங்கிள் பர்டிகுலர் மந்த்ல நாம நம்ம மீட்டிங்ல சேர்ந்து 282 பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்கும்போது ஃபாஸ்டா 8% அப்படின்னு சொல்லி டைரக்டா 8% மூவ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வந்த சிங்கிள் மந்த்லயே 4500 குரூப் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபாஸ்டா டைரக்டர் அப்படிங்கிற ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுல என்னென்ன லெவல்ஸ் இருக்கு அப்படிங்கறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெவல் இப்ப நம்ம ஜாயின் பண்ணோம்னு நம்மளோட டெசிக்னேஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கும்போது நாம நம்ம டீம்ல வாங்குறதுக்கான பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படிங்கிற இன்கம் வந்துட்டு இருக்கும். நம்ம டே 1ல இருந்து ப்ராப்பரா ஒர்க் பண்ணா கண்டிப்பா நம்மளால 2-3 மாசத்துலயே அந்த பிரான்ஸ் இன்கம் எடுக்க முடியும். அப்படி எடுக்கும்போது நமக்கு பாத்தீங்க அப்படின்னா டைரக்டர் போனஸ் அண்ட் டீம் பில்டிங் போனஸ் அப்படிங்கிற இன்கம் வந்துட்டு இருக்கும். ஏங்க இப்ப நாம ஜாயின் பண்ணி இன்கம் பண்றோம், நமக்கு அப்புறம் ஜாயின் பண்றவங்களுக்கும் இதே வாய்ப்பு தானே, அவங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணி இன்கம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? 1 செகண்ட். அந்த மாதிரி நமக்கு கீழே ஒரே ஒரு லெக்ல 11% அச்சீவ் பண்றாங்க அப்படின்னா நம்மளோட டெசிக்னேஷன் சில்வர் டைரக்டர், நமக்கு கீழே 2 லெக்ல 11% அச்சீவ் பண்றாங்க அப்படின்னா நம்மளோட டெசிக்னேஷன் கோல்ட் டைரக்டர். நம்ம கோல்ட் டைரக்டர் அப்படிங்கும்போது நமக்கு டிராவல் ஃபண்ட் வெளிநாடு போறதுக்கான டிராவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். ஒன்ஸ் நமக்கு கீழே 3 லெக்ல 11% அச்சீவ் பண்றாங்க அப்படின்னா நம்மளோட டெசிக்னேஷன் ஸ்டார் டைரக்டர். நம்ம ஸ்டார் டைரக்டர் அப்படிங்கும்போது நமக்கு கார் வாங்குறதுக்கான கார் ஃபண்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். ஒன்ஸ் நமக்கு கீழே 4 லெக்ல 11% அச்சீவ் பண்றாங்க அப்படின்னா நம்மளோட டெசிக்னேஷன் டைமண்ட் டைரக்டர். நமக்கு கீழே 6 லெக்ல 11% அச்சீவ் பண்றாங்க அப்படின்னா நம்மளோட டெசிக்னேஷன் கிரவுன் டைரக்டர். நம்ம கிரவுன் டைரக்டர் அப்படிங்கிற லெவல் வரும்போது நம்மளோட குறைஞ்சபட்ச இன்கமே 1 லட்சம் ரூபாய் கிராஸ் பண்ணிருக்குங்க. சரிங்களா? அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிரவுன் டைரக்டர் அப்படிங்கிற லெவல் வரும்போது நமக்கு ஹவுஸ் வாங்குறதுக்கான ஹவுஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். இப்ப நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் தான், நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான், ஜஸ்ட் நம்ம கடையை மாத்தி வாங்குறது மூலியமா எந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாருங்க. இது மட்டும் இல்லைங்க, கம்பெனில இருந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 பேர் வெளிநாட்டுல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நிறைய பேர் ஊட்டி கொடைக்கானல் கூட போக முடியாதவங்க கம்பெனியோட டிராவல்ஸ் மூலமா நிறைய வெளிநாடு சுத்தி பார்த்து வந்துருக்காங்க. இவர் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இமேஜ் பாத்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் இயர் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி போனா தாய்லாந்து ட்ரிப். இந்த இமேஜ்ல ஒருத்தர் ஷார்ட்டா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பிசிக்கலி சேலஞ்சு பர்சன். இவர் பேர் பாத்தீங்கன்னா மிஸ்டர் மாரியப்பன். இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சம்பளத்துல வேலை பார்த்துட்டு இருந்தப்ப இவங்க ஃப்ரெண்டு மூலியமா இந்த வெஸ்டேஜ் பிசினஸ்ல ஜாயின் பண்ணாரு. ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா மந்த்லி வந்து 17 இன்கம் எவ்வளவு தெரியுங்களா? வெஸ்டேஜ்ல டைமண்ட் இருக்கிற பொசிஷன் இருக்காரு. இவரோட இன்கம் பாத்தீங்கன்னா மாசம் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாயில இருந்து 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. சரிங்களா? இவர் மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ்,
இவர் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட கார் மூலியமா ஒரு கார் வாங்கியிருக்காரு. இந்த காருக்கு ஒரு 15,000 ஒரு டிரைவரை சேலரி கொடுத்து ரன் பண்ணிட்டு இருக்காருங்க. எந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. இவர் மட்டும் இல்ல, இப்ப ஒரு 4000 பேருக்கு மேல கார் அச்சீவ் பண்ணிருக்காங்க. அதுல 200 பேருக்கு மேல பாத்தீங்கன்னா பென்ஸ், BMW, ஆடி போன்ற லக்ஸுரிஸ் கார் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. சரிங்களா, நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. நான் ஷேர் பண்றேன், நான் சொல்லியிருந்தேன். சோ இப்ப நம்ம யார் நம்ம கூகுள்ல நம்புவாங்க. நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க, சித்தார்த் சிங் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் யாருன்னா ஆசிய கண்டத்திலே டைரக்ட் செல்லிங்ல டாப் பண்ணது இவர் தான். இவர் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல நீங்க நினைக்கலாம் இவர் வந்து கம்பெனியோட ஃபவுண்டரா இருக்காரு, அதனால இவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னு. கண்டிப்பா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கம்பெனி ஆரம்பிச்சு 2004, இவர் ஜாயின் பண்ணது 2008. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மோடி கேர் அப்படின்னு சொல்லி டைரக்ட் செல்லிங் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல அவரால் சக்சஸ் பண்ண முடியாதனால இந்த பிசினஸ் சீரியஸா எடுத்து பண்ண ஆரம்பிச்சாரு. இவரோட இன்கம் பாத்தீங்கன்னா மாசம் இவரோட இன்கம் 1 கோடி ரூபாய்க்கு மேலங்க. சரிங்களா, இவர் மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இவர் நார்த் சைடு இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்குலாம் இதை பத்தின நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்கும். அவங்களும் ஒரு 18-19 வயசுலயே ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணி மாசமான அசால்ட்டா அவங்களாம் பாத்தீங்கன்னா 1 லட்சம், 2 லட்சம், 10 லட்சம் இன்கம்லாம் அப்படியே அசால்ட்டா எடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டுங்களா? அது மட்டும் இல்ல, இப்ப தமிழ்நாட்டிலயுமே பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க, ஜாயின் பண்ணி இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் பாத்தீங்க அப்படின்னா சரவணன், எனக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. இந்த டீமோட டாப் லீடர் நம்ம டீம் பாத்தீங்கன்னா சரவணன் டீம். இப்ப டபுள் யூஎஸ்எல் கிரவுன் டைரக்டர் அப்படிங்கிற பொசிஷன் இருக்காரு. இவரோட முதல் மாசம் இன்கம் பாருங்களேன், 64 ரூபா. நீங்க நினைக்கலாம் 64 ரூபா ஒரு வருமானமா, இதுக்கெல்லாம் நம்ம வேலை செய்ய முடியுமான்னு. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க, இது ஜாப் கிடையாதுங்க, பிசினஸ். கரெக்டுங்களா? நம்ம ஜாப் அப்படின்னா தான் எடுத்தோன்னே 5,000 10,000 எதிர்பார்க்க முடியும். ஆனா இந்த பிசினஸ் அப்படிங்கும் போது நாம எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்மளால சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி இவரோட முதல் மாசம் இன்கம் 64 ரூபா, 2வது மாசம் 5,000, 3வது மாசம் 33,000 ரூபா. அவரோட 6வது மாசம் இன்கம் பாருங்க 1,17,000 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அவரோட பேங்க் அக்கௌண்ட்ல கிடைக்கிற இன்கம், அவரோட டிராவல் ஃபண்டுக்கு டிடிஎஸ் எல்லாம் புடிச்சிட்டு போக பேங்க் அக்கௌண்ட்ல கிடைக்கிற இன்கம் 1,02,000 ரூபாங்க. சரிங்களா, எந்த அளவுக்கு ஒரு லைஃப் பாருங்களேன். இது மட்டும் இல்லைங்க, லாஸ்ட் மந்த் அவரோட இன்கம் பாருங்களேன் 9,95,000 ரூபா. சரிங்களா, நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம ஒரு இடத்துல இப்போ பாத்தீங்க அப்படின்னா இவரோட லாஸ்ட் மந்த் இன்கம், இவர் வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சாரு. சரிங்களா, அவர் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷமா 8 வருஷமா ஒர்க் பண்ணி 40,000 ரூபாய் சம்பளம் லாஸ்ட் மந்த் அவர் நிக்கும் போது. கரெக்டுங்களா? அதே கம்பெனிலே உட்கார்ந்து இருந்தாருன்னா இவரால நேரம் வந்து இவ்வளவு இன்கம் எடுத்துக்க முடியுமா? 50,000 மேல இன்கம் எடுத்துக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இவர் பாத்தீங்க அப்படின்னா முரளி சங்கர், இவர் வந்து ஐடி கம்பெனில 90,000 சேலரி வாங்குறாருங்க. 90,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. எதுக்கு இந்த பிசினஸ் இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். இவர் என்ன யோசிச்சாருன்னா, என்னதான் இருந்தாலுமே எனக்கு இது வந்து ஒரு ஆக்டிவ் இன்கம் தான், எனக்கு வந்து நிரந்தரமான நிலையான ஒரு வருமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிசினஸ்லயும் பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணி மந்த்லி 2.5 லட்ச ரூபாய்க்கு மேல இன்கம் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட லாஸ்ட் மந்த் இன்கம் 2,72,000 ரூபாய். இது வந்து பாத்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ண ஆரம்பிச்சோம். நாங்க ஜாயின் பண்ணப்ப எங்களோட முதல் மாசம் இன்கம் பாத்தீங்கன்னா 309 ரூபா. சரிங்களா, ஜனவரி மாசம் 2020 ஜாயின் பண்ணப்ப எங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் 309 ரூபா. அந்த 309 ரூபாயில ஆரம்பிச்சு எங்களோட இன்கம் 598, 1000 ரூபான்னு சொல்லி இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணி 4வது மாசம் நான் பிரான்ஸ் லெவல் கம்ப்ளீட் பண்ணேன். அந்த மாசம் பாத்தீங்கன்னா 8,000 ரூபாய் இன்கம் பண்ணேன். சோ அது வந்து லாக்டவுன் போட்ட புதுசு. சரிங்களா, அப்போ வந்து என்னோட ஆபீஸ்ல இருந்து வர வேண்டிய வருமானம் எனக்கு வரல. ஆனா இந்த வெஸ்டேஜ் பிசினஸ் மூலமா எனக்கு வீட்டுல பாத்தீங்கன்னா நான் வீட்டுல இருந்தே ஒரு 8,000 ரூபாய் இன்கம் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த 8,000 ரூபாய் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்ததுனால நாங்க இதை வீட்டுல இருந்தே முழு நேரமா பண்ண ஆரம்பிச்சோம். என்ன பண்ணோம் அப்படின்னா எங்களோட கான்டாக்ட்ல இருக்கவங்களுக்கு நாங்க இதை பத்தி ஷேர் பண்ணோம். அப்ப யாரெல்லாம் எங்க கூட வந்தாங்களோ அவங்களுக்கு நாங்க பிசினஸ் எல்லாமே சொல்லி கொடுத்து புரிய வச்சு அவங்களே சம்பாதிக்க வச்சோம். நாங்களும் அடுத்த லெவல் மூவ் ஆக முடிஞ்சது. 8,000 ரூபாயை தொடர்ந்து 9,500 ரூபாய், 21,000, 45,000, 75,000, 94,000 சொல்லி அந்த 1.5 வருஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னா மந்த்லி 1.5 லட்ச ரூபாய்க்கு மேல இன்கம் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா, என்னோட லாஸ்ட் மந்த் இன்கம் 1,72,000. இந்த பிசினஸ்ல இப்ப கிரவுன் டைரக்டர் அப்படிங்கிற இருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நானும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிருக்கேன். நாங்க நிறைய பிசினஸ் எல்லாம் ட்ரை பண்ணோம். நம்ம ஏதாவது வாழ்க்கையில சாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணப்பதான் எல்லாத்துலயுமே எங்களுக்கு கிடைச்சது ஃபெயிலியர் தான். ஆனா இந்த வெஸ்டேஜ் பிசினஸ்க்காக நான் வீட்டை விட்டு வெளியே போல, யார்ட்டுமே ப்ராடக்ட்டை சேல் பண்ணல, யார்ட்டையும் மார்க்கெட்டிங் பண்ணல. ஆனா எந்த அளவுக்கு லைஃப் மாறிக்குன்னு பாருங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட ஆனுவல் இன்கம், ஒரு வருஷத்தோட மொத்த இன்கமே 2 லட்ச ரூபாய் இருந்த இடத்துல இப்போ ஒரு சிங்கிள் மந்தோட இன்கம் 2 lakhs கிட்ட இன்கம் பண்றோம். கரெக்டுங்களா? அது மட்டும் இல்லைங்க, இந்த பிசினஸ் மூலமா நான் 15 lakhs கார் புக் பண்ணிருக்கேன். சரிங்களா, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட லைஃப் வந்து இதுல சேஞ்சா இருக்கு. சரிங்களா, ஏன்னா நான் மட்டும் சம்பாதிக்கலைங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஜெயப்பிரியா கிரவுன் டைரக்டரா இருக்காங்க. இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப கம்மியான சம்பளத்துல வேலை பார்த்துருந்தப்ப இந்த லாக்டவுன் டைம்ல அந்த நவம்பர் மாசம் தான் ஜாயின் பண்ணாங்க இவங்க இந்த பிசினஸ்ல. இவங்களோட முதல் மாசம் இன்கம் வேற 28 ரூபா தான். ஆனா அவங்க ஜாயின் பண்ணி இந்த ஒரு வருஷம் முடியறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு மேல இன்கம் பண்ற அளவுக்கு லைஃப் மாறி இருக்கு. சோ நீங்க பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, எவ்வளவு பெரிய இடத்துலனாலும் நீங்க வேலை செய்யலாம். ஆனா அந்த நீங்க செய்யற எல்லா வேலைக்கும் அந்த உழைப்புமே எல்லாமே இந்த சம்பளம் அப்படிங்கிற அந்த எல்லைகளையும் முடங்கி போயிடும். கரெக்டா? நம்ம என்னதான் எஃபர்ட் போட்டாலுமே
நமக்கு சம்பளத்துக்கு மேல ஒரு பைசா தர போறாங்களா? யோசிச்சு பாருங்க. நமக்கு நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இன்கம். ஆனது வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு இன்கம் வேணுங்கிறது நம்மளால பிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி இவர் பாத்தீங்கன்னா பிரபாகரன் கிரவுன் டைரக்டரா இருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா ஒரு எம்என்சி கம்பெனில கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இப்ப இந்த லாக்டவுன் டைம்ல இருந்து இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் 10 வருஷத்துக்கு மேல செஞ்சாலுமே 15,000 அவரோட அதிகபட்ச சம்பளமே கிளாஸ் பண்ணலாம். ஆனா இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்காரு. 1 lakh இன்கம் எடுத்துட்டு இருக்காரு. இவர் பாத்தீங்க அப்படின்னா ஜெஹான் செகண்ட் இயர் படிச்சிருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க. இன்னும் காலேஜே முடிக்கல. ஆனா இவரோட வருமானம் பாருங்க, மாசம் ஆனா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இவரோட காலேஜ் ஃபீஸ் எல்லாமே இவரே பே பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இவங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட் கூட இல்லாம இவர் பாத்தீங்கன்னா கம்பெனியோட கார்பன் மூலியமா கார் எடுத்திருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி இவர் பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் குமார் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் பொசிஷன்ல இருக்காரு. இவர் பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது இந்த பிசினஸ் எடுத்தாரு. இப்ப காலேஜ் முடிச்சு ஃபுல் டைமா இந்த பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. மாசம் இவரோட இன்கம் வேணுங்க 2 லட்சம் ரூபாய். சரிங்களா? எந்த அளவுக்கு ஒரு லைஃப் பாருங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் காலேஜ் முடிச்சு வெளியே வராங்க, ஆனா அவங்க எல்லாருக்குமே வேலை கிடைக்குதா? அப்படி வேலை கிடைச்சாலுமே உங்களோட ஸ்டார்டிங் சேலரி எவ்வளவு இருக்கும்? குறைஞ்சபட்சம் ஒரு பாத்தீங்கன்னா 15,000 வச்சுட்டோம்னா கூட அந்த 15,000 இருந்து அவங்க 50,000 1 லட்சமா சம்பளம் வாங்குறது எவ்வளவு வருஷங்கள் ஆகும் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இவர் பாத்தீங்கன்னா ஷேக் அப்துல்லா டைமண்ட் டைரக்டர் இருக்காரு. மந்த்லி 70,000 இன்கம் வச்சுட்டு இருக்காரு. இவர் பாத்தீங்க அப்படின்னா சதீஷ் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் பொசிஷன் இருக்காரு. இவர் காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணி இந்த லாக்டவுன் டைம்ல இந்த பிசினஸ் ஃபுல் டைமா எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவர் பாத்தீங்க அப்படின்னா அஜித் குமார் ஒரு டெலிவரி பாயா ஒர்க் பண்ணி இந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா மந்த்லி 1 lakh இன்கம் எடுத்துட்டு இருக்காரு. வெங்கடேஷ் இவரும் பாத்தீங்கன்னா 1 lakh இன்கம் எடுத்துட்டு இருக்காரு. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க புவனேஸ்வரி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு மந்த்லி 1 lakh இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க பாத்தீங்க அப்படின்னா சிவசத்யா டைமண்ட் டைரக்டர் இருக்காங்க. மந்த்லி 70,000 இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? நான் ஒருத்தரை பத்தி சொல்லிட்டே போலாங்க. இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க பாத்தீங்களா? நான் வந்து ஒவ்வொருத்தரை பத்தி சொன்னா நிறைய சொல்லிட்டு போனோம். ஆனா நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எதுவுமே போய் சொல்லாதீங்க. எல்லாமே 100% ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா நான் பேசிட்டு இருக்கேன். ஜஸ்ட் நீங்க கூகுள் கூட சர்ச் பண்ணி பாருங்க. நம்ம ஒரு 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனிங் போதே விஷயம் தான் வரும். இவர் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். பில்கேட்ஸ் இவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கறாரு. என்ன கேட்கறாருன்னா, நீங்க ஏதாவது ஒரு துறை சூஸ் பண்ணி அதுல இருந்து முதல்ல இருந்து முன்னேறுவீங்கன்னா எந்த துறை சூஸ் பண்ணீங்கன்னு கேட்கறாரு. அதுக்கு இவர் சொன்ன ஆன்சர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மட்டும்தான் நம்மளால ஷார்ட் டைம்லயே நல்ல ஒரு இன்கம் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இவர் மட்டும் இல்லைங்க, நான் இப்ப நிறைய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சார் கூட சொல்லியிருக்காரு. 21வது செஞ்சுரியில இளைஞர்கள் எல்லாமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எடுக்கிறது மூலியமா அவங்களோட கனவுகளை அவங்க சீக்கிரமா நிறைவேற்றிக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன சர்வே பாருங்களேன். அதாவது மாசமான இவ்வளவு இன்கம் இருந்தா போதுமா அந்த ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்களா? சரியா? 1920 வருஷம் வெறும் 5 ரூபா இருந்தா போதுமா அந்த ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்களா? அடுத்த 20 வருஷம் கழிச்சு 10 ரூபாய், அப்படியே 100, 1000, 10,000 சொல்லிட்டு இப்ப கரண்ட் இயர் பாருங்க 1 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா இன்கம் பண்றவங்க ஃபேமிலி வருமான ரீதியா சந்தோஷமா இருக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா விலைவாசி தாங்க நம்மளோட வருமானமே ஏற கிடையாது. கரெக்டுங்களா? விலைவாசி ஏறுதுன்னு சொல்லி வருத்தப்பட்டா கூட சரியா போயிருமா? நம்மளோட வருமானத்தை நம்ம எப்படி அதிகப்படுத்துறதுன்னு பாக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப நமக்கு தெரிஞ்சவங்களே 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களா இல்லையா? இனி இதே நிலைமை இப்படியே போச்சு அப்படின்னா இன்னும் 20 வருஷம் கழிச்சு நம்மளோட தலைமுறைகள்லாம் வரும்போது இந்த 1 லட்சம் அப்படிங்கிறது 10 லட்சம் ரூபா இருந்தாலும் அந்த மாசத்தை ஓட்ட முடியும் அப்படிங்கிற நிலைமை வருமா வராத? யோசிச்சு பாருங்க. எனக்கு இது செட் ஆகாது, அது செட் ஆகாது, நான் மாற மாட்டேன் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை மாற போறது இல்லைங்க. நம்ம லைஃப் மாறும், நாம தான் நம்மளை மாத்திக்கணும். நமக்கு வந்து கடவுள் வந்து இறங்கி உதவி செய்வாருன்னு சொல்லி உட்காந்துட்டே இருந்தோம் அப்படின்னா கடவுள் நமக்கு என்னைக்கு நேரடியா வந்து உதவி செஞ்சிருக்காரு. யாரோ ஒருத்தர் மூலியமே அப்படியே ஒரு வாய்ப்பை தானே கொடுப்பாரு. அந்த வாய்ப்பை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தி முன்னாடி வரோம் அப்படிங்கிறது தானே முக்கியம். இந்த வெஸ்டேஜ் பிசினஸ் பாத்தீங்கன்னா எனக்குமே நான் கடவுள் கொடுத்துட்டு வாய்ப்பை தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் மட்டும் சம்பாதிக்கிறீங்க, இதுல வேற வேலையில இருக்க மாதிரியோ வேற பிசினஸ்ல இருக்கிற மாதிரியோ ஒருத்தர் பிடிச்சி கீழே இழுத்துட்டாதான் ஒருத்தர் மேல வர முடியுங்கிறது கிடையாது. நமக்கு கீழே இதுல ஒருத்தர் வராங்க அப்படின்னாலே அவங்களுக்கு இந்த பிசினஸ் சொல்லி கொடுத்து புரிய வச்சு கீழே இருக்கவங்களை சம்பாதிக்க வச்சா மட்டும்தான் மேல இருக்கவங்களாலையும் சம்பாதிக்க முடியும். நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்காக நீங்க ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்காக நாங்க 10 ஸ்டெப் எடுத்து வச்சு உங்களை இன்கம் பண்ண வைக்கிறதாங்க ஃபர்ஸ்ட் இருக்கு. ஏங்க இவ்வளவு பேர் இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களே எல்லாம் இன்கம் பண்ணிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்படியே விட்டுற மாட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், எப்படி பண்ணுங்கிற எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ட்ரைனிங்ஸ் கொடுத்துருவோம். அந்த ட்ரைனிங்ஸ் நீங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம வந்து இவ்வளவு தூரம் படிக்கலையே, நமக்கு இவ்வளவு நாலேஜ் இல்லை அப்படிங்கிற யாருமே நினைக்கணும். இன்னில நம்ம டே 1 கத்துக்க ஆரம்பிச்சோம்னா கூட கண்டிப்பா அடுத்த ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே 3,000 ரூபாயில இருந்து 10,000 இன்கம் எடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்க வேலையில உங்களோட சம்பளம் 1 லட்ச ரூபா 50,000 வரதுக்கு எவ்வளவு வருஷங்கள் ஆகுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணி டே 1ல இருந்து ப்ராப்பரா ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா 1 இயர்லயே 1 lakh இன்கம் எடுக்க முடியுங்க. நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணி என்னோட 10வது மாசம் இன்கம் 1 லட்ச ரூபாய் கிராஸ் பண்ணிச்சு. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அவங்களாம் பாத்தீங்களே, அவங்களே ஜாயின் பண்ணி எவ்வளவு வருஷங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? குறைஞ்சபட்சம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்குள்ளதாங்க இருக்கும். எவ்வளவு பேருக்கு லைஃப் மாறிட்டு இருக்குன்னு பாருங்க.
இந்த மீட்டிங் பாக்குறவங்க அத்தனை பேருக்குமே இதே வாய்ப்பு தான் காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் வேலைக்கு போறாங்க, அவங்க எல்லாருமே இந்த வேலையை ரொம்ப பிடிச்சி என்ஜாய் பண்ணி தான் போறாங்களா? நிறைய பேர் அவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க மாசம் மாசம் வீட்டுக்கு சம்பளம் கொடுக்கணுமேன்றதுக்காக போறவங்க இருக்கிறாங்களோ இல்லையா? யோசிச்சு பாருங்க. இதுலயும் கஷ்டம் இருக்குங்க. கஷ்டமே இல்லாம ஈஸியா சம்பாதிக்கலாம் சொல்ல கிடையாது. இதுலயும் கஷ்டங்கள் இருக்கு. நம்ம சொல்றோம்னா கேட்க மாட்டாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கும் எல்லாமே நடந்துச்சு. நான் வந்து பாத்தீங்கன்னா நான் தெளிவா இருந்தேன். ஏன்னா நம்ம யாருக்கும் ப்ராடக்ட்ஸ் வாங்கி விற்க போறது கிடையாது, கரெக்டுங்களா? நம்ம ஒரு 5000க்கோ 10,000க்கோ ப்ராடக்ட்ஸ் வாங்கி விற்க போறது கிடையாது. நம்ம வீட்டுக்கு நம்ம எப்படி வாங்குறோமோ அதே மாதிரி நம்ம சொல்றாங்க, அவங்க வீட்டுக்கு தேவை, அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்க போறாங்க, இல்லையே விட்டு போறாங்க. கரெக்டா? இதுல நமக்கு ஒரு பைசா கூட லாஸ் இல்லை அப்படிங்கறத நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இந்த பிசினஸ் யார் பண்ணாலும் நான் பண்ணுவேன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட இன்கம் இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்டிங்ல எனக்கு இது யாரெல்லாம் எனக்கு வேணாம் செட் ஆகாதுன்னு சொன்னாங்களோ அவங்க எகைன் ஜாயின் பண்ணி இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ நான் ஒரு 10 பேர்கிட்ட சொன்னேன், ஒரு 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேருக்கு நான் வீட்டுல இருந்து அந்த போனை பிசினஸ்ல தான் புரிய வச்சேன். ஸோ பிசினஸ்ல வந்து போன்ல தான் புரிய வச்சேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி 2 நாள் ஆச்சு, 4 10 ஆச்சு, 10 20 ஆச்சு, 20 60 ஆச்சு. இப்ப டீம்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணி 2.5 வருஷத்துல 70,000 பேருக்கு மேல இருக்காங்க. இவ்வளவு பேருக்கு நானே சேர்த்துனேன். நினைச்சு பாருங்க, என்னால இவ்வளவு பேர் சேர்த்த முடியுமா? அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த 70,000 பேர்ல யார் ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலுமே அந்த பொருளோட பாயிண்ட்ஸ்ங்கிறது எனக்கும் ஆட் ஆகும். அப்படின்னா இதுல இன்கம் பண்ண முடியுமா? முடியாது. யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர நம்மளுக்கு அப்புறம் நம்ம டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராயல்டி இன்கமோட நம்மளோட லைஃப் வந்து செட்டில் ஆக போகுது, சரிங்களா? அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், டைரக்ட் செல்லிங் பத்தி நியூஸ் நிறைய ஆர்டிகல்ஸ்ல வந்துட்டே தான் இருக்கு. நீங்க பாத்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டைரக்ட் செல்லிங் தான் தமிழ்நாட்டுல நம்பர் 1ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நேரடி விற்பனை வளர்ச்சி 3 மடங்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் எதுக்காக பார்ப்போம்? நமக்கு ஏதாவது வேலை வேணா பார்ப்போம், கரெக்டா? அந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். இப்ப இருக்கிற வேலையில திண்டாட்டத்திற்கு இளைஞர்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா சுயமா தொழில் தொடங்குறதா பரவாயில்ல நினைக்கிறாங்க. ஆனா சுயமா தொழில் தொடங்குறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது பெருசா யார்ட்டையுமே கிடையாது. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம சுயமா தொழில் தொடங்கி அதுல நல்ல ஒரு இன்கம் எடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு தகுந்த பொட்டன்ஷியலான துறை அப்படின்னு பார்க்கும்போது டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு உங்களுக்கு முன்னாடியே காமிச்சேன். நம்ம எப்படி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஐடி பக்கம் போனோமோ அதே மாதிரி 2-3 வருஷங்கள எல்லாருமே டைரக்ட் செல்லிங் பக்கம் தாங்க வர போறாங்க. டைரக்ட் செல்லிங்ல நம்பர் 1 கம்பெனி எதுங்க? வெஸ்டி தான். சொல்லு ஜாயின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஜாயின் பண்ணல ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க. இன்னும் 2 நாள் கழிச்சு 2 மாசம் கழிச்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேட்டிவ்ஸோ கண்டிப்பா இதுல ஜாயின் பண்றதுக்காக உங்களுக்காக கேட்கதான் போறாங்க, சரிங்களா? அது மட்டும் இல்ல, நம்ம எப்படி சக்சஸ் பண்றது அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ண மட்டும் சக்சஸ் பண்ணிட முடியுமா? நாம ஜாயின் பண்ணி நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம நேரத்தை கொடுக்குறோங்கிறது இருக்கு, பிளஸ் யாரோட சேர்ந்து பண்றோங்கிறது இருக்கு, இல்லைங்களா? தமிழ்நாட்டுல நிறைய பேர் இந்த பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்தந்த ஏரியால குட்டியா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டீம் பாத்தீங்கன்னா சரண டீம் வித்தின் 2.5 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் பேருக்கு மேல ஜாயின் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். இப்ப நம்ம டீம்ல ஜாயின் பண்றதுக்கும் வேற டீம்ல ஜாயின் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிற சொல்ற பாருங்களேன். இதே நீங்க வேற யார்ட்ட ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க தான் இந்த பிளான் எல்லாமே கத்துக்கிட்டு நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம தான் போய் பேசி புரிய வைக்கணும். நம்மளால போய் பேசி புரிய வைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இதுவே நம்ம டீம் சரண் டீம்ல எங்க ஜாயின் போது நாங்க வைக்கிற முதல் கோரிக்கை, நீங்க யார்ட்டையுமே போய் வெஸ்டில ஜாயின் பண்ணுங்கன்னு கேட்க வேணாங்க. ஏன் நீங்க உங்களை அப்படி நீங்க கேட்க வேணாம், என்னடா அதை கேட்க வேணாம்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க ஜாயின் பண்ணுவீங்களா அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் கொடுப்போம். அதுல இருந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம், எப்படி இன்வைட் பண்ணணுங்கிற எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணுவாங்க. அந்த குரூப்ல நீங்க வர மெசேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய நாலேஜ் கிடைக்கும். சீக்கிரமா வந்து ஒரு நல்ல இன்கம்குள்ள போக முடியும், சரிங்களா? அதே மாதிரி இதுல நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ண முடியும்? இனிமே நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வாங்குவீங்க இல்லையா? அதுல ஒரு 1000 ரூபாய்க்கான ப்ராடக்ட்ஸ், அதாவது 30 பாயிண்ட்ஸ்க்கான ப்ராடக்ட்ஸ் வெஸ்டிஜோட ப்ராடக்ட்ஸ் வாங்குறது மூலியமா நம்ம இந்த பிசினஸ்ல என்ட்ராரோம். நீங்க ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பொருள் பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் எங்க கூட சேர்ந்து பிசினஸா எடுத்து பண்ணுங்க. அப்படின்னா நீங்க பழைய கடைக்கு திரும்ப வைக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏங்க நாங்க இவ்வளவு பேர் சமாளிச்சிருக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கிறதுனால தானே. ப்ராடக்ட் நல்லா அப்படின்னா யாராவது ஜாயின் பண்ணுவாங்களா? இல்ல யாராவது அடுத்த மாசம் இன்கம் தான் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்துக்குமே இந்த இவ்வளவு பேர் இன்கம் பண்றதுக்கான ரீசன் பேசிக் எல்லாமே ப்ராடக்டோட குவாலிட்டி தான், கரெக்டுங்களா? நம்ம ஒரு மட்டன் சாப்பிடுவோம் 1000 800 போட்டு நம்ம தலைமுறைக்கே வரக்கூடிய ஒரு வருமானம் இருக்கு. அப்படிங்கும் போது இல்ல ப்ராடக்ட் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி காசு கொடுத்து வாங்கி பார்த்தா தானே தெரியும். நீங்க ப்ராடக்ட் நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லி காசு வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணுங்க இதை எடுத்து பண்ணாம வேணாமான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதுல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த மீட்டிங்கோட லிங்க் ஏன் நம்மள வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு ஐ வாட்ச் ஃபுல் மீட்டிங், ஐ வாண்ட் டு ஜாயின் யுவர் டீம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்க. எங்க டீம்ல இருக்கவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கும், அது எல்லாமே நீங்க கேளுங்க, அவங்க சொல்லி தருவாங்க. உங்களுக்கு கிளியரா பிசினஸ் புரிஞ்சதுக்கு அப்புறமா எங்க டீம்ல ப்ராப்பரா ஆட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து வெஸ்டிஜில பாத்தீங்கன்னா மளிகை கடையில் போய் ப்ராடக்ட்ஸ் வாங்குற மாதிரிலாம் வாங்க முடியாதுங்க. வெஸ்டிஜில நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடி கிரியேட் பண்றதுக்காக எங்க டீம்ல இருந்து சில டீடைல்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அது எல்லாமே நீங்க தாராளமா உங்களுக்கு சென்ட் பண்ணலாம்.
100% கான்பிடென்ஷியலா இருக்கும். சரிங்களா? ஒன் மோர் மினிட் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, ராயல்டி இன்கம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இவங்க 2 பேருமே வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ணி ஒரு பொசிஷன்ல இருந்து இறந்துட்டாங்க. இவங்க 2 பேருமே உயிரோட இல்ல. ஆனாலுமே இவங்க ஃபேமிலிக்கு போயிட்டு இருக்க இன்கம் பாருங்க. இவங்களோட ஃபேமிலிக்கு மாசம் 1,46,000 போகுது. இவங்க ஃபேமிலிக்கு பாத்தீங்கன்னா 13 லட்சம் ரூபாய் போகுது. இவங்க 2 பேருமே உயிரோட இல்ல அப்படின்னாலுமே இவங்க ஃபேமிலி பினான்சியலா சேஃபா இல்லையா யோசிச்சு பாருங்க. நான் பாத்தீங்கன்னா இவரோட சாதாரணமா ஒரு ஆட்டோ டிரைவர், ஆட்டோ ஓடிட்டு இருக்க டிரைவர். இவர் வந்து பிசினஸ் சீரியஸா எடுத்து பண்ணி பென்ஸ் கார் வாங்கியிருக்காருங்க. எந்த அளவுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் அப்படிங்கிறது பாருங்க. நான் டிராவல் இமேஜ்ல காமிச்ச மாதிரி இருப்பேன் சார். இவர் மட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னப்ப எனக்கு இதெல்லாம் வேணாம்னு சொல்லி விட்டு இருந்தாருன்னா இந்த அளவுக்கு இவரால சம்பாதிச்சிருக்க முடியுமா? இவருக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு வேற எந்த துறையில போய் ஜாயின் பண்ணியிருந்தாலுமே இந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் கிடைச்சிருக்குமா யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே விராட் கோலி தெரியும் கரெக்டுங்களா? ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர். அவரோட இன்கம் பாருங்களேன் 191 கோடிங்க 2020 அவரோட மொத்த வருமானம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல இருந்து எவ்வளவு வந்துருக்குன்னு பாருங்க. வெறும் 15 கோடி தான். மீதி இருக்கு 176 கோடி ரூபாய் அட்வர்டைஸ்ல இருந்து வந்திருக்கு. இது ஒருத்தருக்கு மட்டுமே அட்வர்டைஸ்ல இருந்து இவ்வளவு இன்கம் வருது அப்படின்னா இன்னும் எவ்வளவு பேர் ஆட்ல நடிக்கிறாங்க, எவ்வளவு சின்ன சின்ன வெறுவங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்கிறாங்களா இல்ல யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யாரோட பணம்? மக்களாகி நம்மளோட பணம் தாங்க. நாம இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கடையில காசு கொடுத்து வாங்குறதுனாலதான் அவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சம்பாதிக்கலாமே மக்களாகி நம்மளோட பணம். நம்ம சும்மா பேசுவாங்க ரிச் கட் ரிச்சர் ரிச் கட் ரிச்சர்னு. ஆனா போர்கட் ரிச்சர் ஆக முடியுங்க. போர்கட் ரிச்சர் ஆகணுமா வேணாமங்கிறது புனிய பண்ணக்கூடியது நம்ம தான் கரெக்டுங்களா? நம்ம தானே டிசைட் பண்ண நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணுங்க. உங்களோட லைஃப் மாறுறதுக்கான உங்களோட கனவுகளை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது எடுத்து பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி இன்னைக்கு நீங்க ஒரு டெசிஷன் எடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 1 lakh 1 yearல இன்கம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த மீட்டிங்கோட லிங்க் யார் கொடுத்தாங்களோ அவங்க மீட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த டீமோட டாப் லீடர் சரவணன் டீமான்னு கேட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா எங்க டீம்ல நீங்க ஜாயின் பண்ணி மட்டும் தான் மீட்டிங் ட்ரைனிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு அபிஷியலா கிடைக்கும். இந்த மீட்டிங் இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. விஷ் யூ வெல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.